தற்போதைய அண்மை செய்தி. கடலூரில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று சிக்கிய மீனவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? வினிதா வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் வானிலை மைய எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கடலூர் மாவட்ட மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அதனை மீறி தைக்கால் தோணித்துறை கிராமத்தைச் சேர்ந்த 6 மீனவர்கள் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படகுகளை நேற்று அதிகாலை மீன்பிடிக்க சென்றனர். அப்பொழுது கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்பட்டதால் இவர்கள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுல பாத்தீங்கன்னா மணிகண்டன், தமிழ், சுவாமிதுரை, மணிமாறன், தினேஷ், சர்குணன் ஆகிய 6 மீனவர்கள் காயமடைந்தனர். இதுல சித்திரப்பேட்டை அருகில் உள்ள அந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் இறங்கு தளத்தில் ஏறி அனைவருமே உயிர் தப்பினர். இதனை அடுத்து அந்த பகுதியில மீன்வளத்துறை சார்பில் அவர்களை மீட்கும் பணி சிக்கல் ஏற்பட்டது. ஏனென்றால் கடல் சீற்றம் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால அவர்களை மீட்கும் பணியில தாமதம் ஏற்பட்டது. தொடர்ந்து இது தொடர்பாக மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட பொருட்களை அளித்தனர். ஆனாலும் படகு மூலமாகவோ அல்லது கடலோர காவல்படை மூலமாகவோ அவர்கள் மீட்பதில் சிரமம் ஏற்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலமாக அனைவருமே 6 பேரும் தற்பொழுது மீட்கப்பட்டுள்ளனர். இது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்கள் மூலமாக ஹெலிகாப்டருக்கு தகவல் தெரிவித்து அந்த கடல் சீற்றத்தில் படகு மூலமாக மீட்கப்படாத சூழ்நிலையில ஹெலிகாப்டர் மூலமாக தற்பொழுது மீட்டுள்ளனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்.